இன்னொரு க்ளூட்டன் ஃப்ரீ கேக், கடலை மாவு கேக். இந்த கேக் செஞ்சு நீங்கள் யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா கடலை மாவில் செஞ்சுருக்கு நம்பவே மாட்டாங்க. இந்த கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எக்லெஸ் வேறு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 40 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் சாஃப்டாக இருக்கணும். 1/3 கப் சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற 1/3 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கேக்கோட டெக்ஸ்சர் மாறிடும். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணுங்கள். கடலை மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இல்லைனா கேக் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஜலிச்சு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணால் இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இந்த பேட்டர் கட் அண்ட் ஃபோல்டில் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீஸ் பண்ண வச்ச டின்னில் இதை அப்படியே போர் பண்ணிவிட்டு நிறைய நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கேக்கோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இது 25 to 30 மினிட்ஸ் 175 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரான கடலை மாவு கேக் ரெடி ஆகிடும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சிங்க் ஆகிருக்கு. நான் இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமும் நான் வீடியோ எடுத்தேன், அதுவும் சிங்க் ஆகிடுச்சு. ஏன்னா கடலை மாவு ரொம்ப சாஃப்டாக ஃபைனாக இருக்கிறதுனால தயிரோடு சேர்க்கும் போது கண்டிப்பாக சிங்க் ஆகும். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் டேஸ்ட் சான்ஸே இல்லை. க்ளூட்டன் ஃப்ரீயில் இது சூப்பரான கேக்குன்னு நான் சொல்வேன். ரெகுலர் கேக் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.